மரணம் எப்படி நிகழுது? மரணம் நிகழக்கூடிய முறை நம்ம அந்த எண்டு வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ப்ராசஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மழை எப்படி பெய்யுதுன்னா சொல்லிடலாம். ஒரு மழை எப்படி பெய்யுது அப்படின்னா நம்ம சொல்லிடுவோம். இது ப்ராசஸ் ஆகி இது அதுவாக மாறி இது அதுவாக மாறி அதுக்கப்புறம் அது மழை வருது அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு புயல் எப்படி உருவாகுதுன்னா அதையும் நம்ம சொல்லிடுவோம். ஒரு காட்டுக்குள்ள திடீர்னு தீ பிடிக்குது அப்படின்னா அது எப்படி உருவாகுது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் நமக்கு இயற்கையா தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கூட யாராவது சொல்லி கேட்டு இல்லை படிச்சு பாடங்களில் படிச்சு அது மாதிரி நமக்கு அந்த அறிவு இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்துருது, நம்ம அதை படிச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாரு, எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாரு, நம்ம வீட்டிலேயே ஒரு 4 பேர் இறந்துருப்பாங்க. அப்போ இத்தனை மரணங்கள் கண்ணுக்கு நேராக அந்த அந்த ஏரியாவில் வீதியில் தொடர்ந்து மாசத்துல ஒரு நாள் இல்லை 6 மாசத்துல ஒரு நாள் யாரோ ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. ஆனால் இது எப்படி நடக்குது, இது எப்படி நிகழுது அப்படின்னா அதுக்கு இல்லை. மரணம் எப்படி நடக்குது அப்படின்னு தான் இப்போ கேள்வி. அது நோயாலையும் வரலாம், அதுதான். ஆமா, அதுக்கு பல வழிகள் உண்டு. பட் ஆனால் அது நிகழக்கூடிய தன்மை அது எந்த அளவுக்குள்ள என்னென்னவா அது செஞ்சு அந்த மரணம் நிகழுது அப்படின்றதான் இப்ப நீங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை பெரிய வார்த்தைங்க, இருக்கிற ஹையஸ்ட் வார்த்தை. சரி, இதை எனக்கு கேட்குறீங்களா? ஏன்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் சித்த வித்தை தெரியும், நீங்க தான் சித்த வித்தியார்த்திகள். ஸோ அந்த பயிற்சியை பற்றியும் சாமியை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியுன்றதுனால மரணத்தை பற்றி பேசக்கூடிய தகுதி உடையவர்கள் இடத்தில்தான் மரணத்தை பற்றி பேசலாம். தகுதி இல்லாதவர்கள் இடத்தில் நம்ம பேச முடியாது. சாக கிடக்கிறவன்கிட்ட போய் உன் உயிர் எப்படி உன்னிட்ட இருந்து பிரியும்னு கேட்டால் அது பெரிய தப்பாயிடும் இல்லையா? அதுக்கு தான் அந்த ப்ராசஸை பற்றி இப்போ கேட்குறேன். அது எப்படி நிகழுது உள்ள அப்படின்னு இல்லையா? ஒருத்தர் உடம்புக்கு முடியாமல் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்வோம், ஒன்று நலம் விசாரிப்போம், உடம்பை பார்த்துக்குங்க மனசை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அது சரி, எப்படி நீ சாக போகிற, எப்படி உன்னிட்ட இருந்து உயிர் போக போகுது, அதனுடைய ப்ராசஸ் என்னன்னு நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? இல்லை இல்லை, செத்தவர்கிட்ட கேட்க முடியாது. மகான்கள் யோகிகள் ஞானிகளும் அந்த விஷயத்தை அதிகம் சொல்லிட்டு தான் பெரிய காட்டுக்கு போயிட்டு ரொம்ப தவம் பண்ணி இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. இந்த மரணம் என்றது எப்படி நிகழ்த்து, எப்படி போகுது உயிர், எப்படி பிறக்கப்படுறாங்க அப்படின்னு தெரியாம தான் இது வரைக்கும் குழம்புறாங்க. இப்ப சாமி அதை சொல்லணும்ல, அப்ப பாதியிலே நீங்க விட்டுறக்கூடாதுல்ல, அதை சொல்லணும்ல. இல்ல இப்ப அது நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்போ ஏன்னா நம்ம வித்தைக்குள்ள இருக்கிறதுனால அது நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு அந்த பகுத்தாய்வு நமக்கு வேணும். இது எதுக்கு நமக்கு, நம்ம தான் மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கோம்ல, போறதுக்கு இடையிலேயே ஏன் சாவை பத்தி பேசணும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எதை இல்லாமல் ஆக்குகிறோமோ அதனுடைய தன்மை முழுவதாக தெரிந்தால்தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், இல்லாம ஆக்க. நமக்கு எதிர்த்த மாதிரி ஒருத்தன் வாரான் படையெடுத்து, அவன்கிட்ட 1,00,000 பேர் வீரர்கள் இருக்கார்கள்னு தெரிஞ்சாதான் நம்ம எத்தனை பேரை ரெடி பண்ண முடியும். அது தெரியாது. அவன் சண்டைக்கு வந்துட்டா நானும் சண்டைக்கு இறங்குறேன் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு 10,000 பேர் தான் இருப்பான். என்ன ஆயிடுவோம், தோத்து போயிடுவோம். அப்போ அந்த மரணத்தினுடைய ஸ்ட்ரென்த்து தத்துவம் அது எப்படி நிகழுது அப்படின்றது நமக்கு தெரிந்தால்தான்
நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நாம் ஒன்றே ஒன்று பிடிச்சோம், சித்த வித்தை மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கும். அது சத்தியம் இல்லையா? அதை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரலை. ஆனால் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இந்த மரணம் என்கிற நிலையை மாற்றினால்தான் அந்த பெருவாழ்வை அது கொடுக்கும்ன்றது தெரியும் பயிற்சி மூலியமா. அப்போ இந்த மரணம் என்கிற நிகழ்வை மாற்றணும். மரணம் என்கிற நிகழ்வை மாற்ற வேண்டும்னால் இந்த மரணம் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம மாற்ற முடியும். அது என்ன செய்யுது நமக்குள்ள அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம மாற்ற முடியும். அது நீங்க சொல்லுங்க. கரெக்டான பதில். புலன்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஷட் ஆகிட்டே வரும், ஒன்று ஒன்றா ஷட் ஆகிட்டே வரும். சரியான பதில். இப்போ இன்னொரு கேள்வி, இதில் இந்த ஷட் ஆகக்கூடிய, குறையக்கூடிய, இல்லாமல் போகக்கூடிய புலன்கள் எங்க போயிட்டு இருக்கு? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க போச்சுன்னு கூட கேட்போம். எங்க போச்சு? ரசவாயுக்கள் ஒவ்வொன்றா பிரியும் போது கடைசியா அது எந்த புலன்கள் வழியா அது வெளியாக நினைக்குதோ அது வழியா அது போயிட்டு அனஞ்சல் வாழ்வு கடைசியா போகுது. ஆமா, இது காமனா நம்ம பார்த்தது, காமனா நம்ம படிச்சதும் அதுதான். இப்ப ஐயா பதில சொல்லிட்டார். அதனால இந்த புலன்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய தன்மை வீரியத்தில் இருந்து குறைந்து எங்கு சென்றது? இந்த புலன்கள், இது தவம், இது தவம். அடுத்து அதை தான் பண்ண போறோம் இல்ல? அடுத்து அதை தான் பண்ண போறோம். என்னன்னா புலன்களை உச்சி வழியாகவும் போகுது. சாதாரண மனிதனுக்கே பேசுவோம். சாதாரண மனிதனுக்கு புலன் வழியா ஆசன வழியாகவும் போகுது, காது வழியா போகுது, கண் வழியா போகுது. அது நீங்க சொல்றது உயிர் போறது, ஜீவன் போறது சொல்றீங்க. நான் இப்ப கேட்கறது உங்க பதில இருந்து சரியா சொன்னீங்க. புலன்கள் அது ஒவ்வொன்றாக அடங்கி போகிறதுன்றீங்க. எங்க போகுது? இப்ப ஒருத்தரை கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். எங்க அடக்கம் பண்ணோம்? இடுகாட்டுல அடக்கம் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி இந்த 5 பேரையும் எங்க அடக்கம் பண்ணோம்? எங்க அடங்குச்சு? வித்தியார்த்தின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு புரோமதியில இருந்து சாதாரண மனிதனுக்கு அது கொஞ்சம் சொல்ல முடியாது. அவங்க பிராக்டிஸ் எடுக்கணும். அதாவது நம்ம அப்பா சொல்லிடுறீங்க, 5 நிமிஷம் பண்ணாலுமே 24 மணி நேரம் கணக்கு சொல்லிடுறாங்க. 5 நிமிஷம் வித்தை பண்ண வாசை பண்ணாலுமே அதோடைய பலன் 24 மணி நேரம் நீ பேசக்கூடிய ஆற்றலை ஏற்றி கொடுக்கும். அப்போது நம்ம எத்தனை ஹவர் பண்ணுறோம், 1 ஹவர் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன். அப்போது 5 நிமிஷத்துக்கு கணக்கு போட்டாலும் நம்ம ஈர்ப்பு தன்மை வச்சுக்கிறாங்க. ஆனால் புலம் சொல்ல கரெக்டாக புலம் வழியாக தான் போகுது. அது எப்படி போகுது? எப்படி? அதாவது நான் விட்டு அம்பை வாங்கி திரும்ப எனக்கு இல்ல முதல் கேள்வியிலிருந்து வரேன். மரண தருவாயில் இருக்கக்கூடியவனுக்கு மரணம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா முதல் பதில சொல்லிட்டாரு. புலன்கள் ஒடுங்குது. எங்க ஒடுங்குது? புலன்கள் இல்லாமல் போகின்றது. எங்க இல்லாமல் போகின்றது? கரெக்ட். 2வது பதில் வந்துருச்சா? அதுக்கு தான் அது கொடுத்து வரணும். எங்க போய் ஒடுங்குது? மனசுல ஒடுங்கிருச்சு. இப்ப இந்த சாக கிடக்கிறவனுக்கு முதலாவதாக ஒடுங்குவது புலன்கள். எங்க போய் ஒடுங்குது? மனசுல போய் ஒடுங்கு இல்லையா? மனசுல போய் ஒடுங்கின உடனே அப்பதான் என்ன செய்யும்? தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா புலன்கள் கம்ப்ளீட்டா போய் எங்க போய் ஒடுங்கிருச்சு? மனசுல ஒடுங்கிருச்சு. புலன்கள் ஒடுங்கிட்டாலே நம்மளால என்ன செய்ய முடியாது? ஆக்டிவேட்டு வர முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால அது மனசுல போய் ஒடுங்கிருது. சரியா? இனி அடுத்து
இந்த மனம் அடுத்து என்ன செய்யும்? இப்ப புலன்கள் மனசுல ஒடுங்கிருச்சு. இந்த மனசு அடுத்து என்ன செய்யும்? சாதாரண மனிதனுக்கு பிராணன்ல போய் விடும். எதுல போய் ஒடுங்கும்? பிராணன்ல போய் ஒடுங்கும். இப்போ அப்படியே இழுத்துட்டு கிடக்கும் பொழுது சரி பிராணன் நமஸ்காரம் பிராணன் இருக்கான்னு பாருங்க, அப்பப்ப பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இழுத்துட்டு கிடக்குறவங்களுக்கு என்ன செய்வாங்க? அப்பப்ப பாத்துக்கங்கடா, பிராணன் இருக்கான்னு பாத்துக்குங்க. அதான் எல்லா வகையிலையும் பார்த்துக்கலாம். அது நம்ம கண்ணிலையும் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துக்கலாம். பிராணன் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது எப்படி எங்கே எது வழியாக போகுதுன்னு நமக்கு தெரியாது, இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க? தலைமாட்டில் ஒரு 2 பேர், கால் மாட்டில் ஒரு 2 பேர் விடிய விடிய தூங்காமல் மாறி மாறி உட்காந்துட்டே இருப்பாங்க. அதை செக் பண்ணுறாங்க. இப்போ யாரும் உட்கார மாட்டாங்க. அப்படியே ஹாலில் வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு ஹாயாக இருப்பாங்க. அது போனதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் 3 மணி நேரம் கழிச்சு இதுதான் நடக்குது. ஆமாம் இல்லையா? அப்போ மனமாகப்பட்டது, அதாவது புலன்கள் மனதில் அடங்கி, மனம் பிராணனில் அடங்கி, இந்த பிராணன் அடுத்து என்ன செய்யுது? யாரு இல்லையே இப்ப வந்துச்சு அங்க பின்னாடி இருந்து ஜீவன். யாரு சொன்னா? சத்தமா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஜீவன்ல போய் ஒடுங்குது இல்லையா? பாருங்க, புலன்கள் மனதில் அடங்கி, அந்த புலன்களோடு மனம் பிராணனில் அடங்கி, பிராணன் அதாவது மனம் புலன்கள் பிராணன் போய் ஜீவன்ல அடங்குது. இப்ப ப்ராசஸ் கம்ப்ளீட். இப்ப ஜீவன் சாதாரண மனிதனுக்கு அதான் சொல்லுங்க. அதான் அடுத்த ஜீவன் என்ன செய்யுது? வெளியில போயிடுது. இப்ப வெளியில போனோன்னு என்ன நடக்குது? இறந்து போறார். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு நடக்கக்கூடிய மரண நிகழ்வு இல்லையா? இப்ப இங்க என்ன மிச்சம் இருக்கு? அவர் தான் கூட்டிட்டு போறது. கடைசியில அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் தான் கூட்டிட்டு போவாரு. ஆமா. இப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? ஆன்மா. எது மிச்சம் இருக்கு? ஆன்மா. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஜீவன ஆன்மாவும் ஒண்ணுதானே அப்படின்னு. ஜீவன ஆன்மாவும் ஒண்ணுதான். யாருக்கு? நமக்கு. அவனுக்கு வேற வேற. அவனுக்கு அது ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஆன்மா வேற, ஜீவன் வேற. எல்லா தத்துவமும் என்ன சொல்லுதுன்னா ஜீவன் ஆன்மாவும் ஒண்ணுதான். உணர்ந்தால் தான். என்ன செஞ்சாதான்? உணர்ந்தால், ஃபீல் பண்ணியிருந்தா, அதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது ஒண்ணு. என்ன செய்யும்? நம்ம வெளியில போகக்கூடாது. அடுத்து ஜீவன் எங்க போகணும்? அப்பதான் எங்க போகணும்? பிரம்மரந்திரம். யாருக்கு போறது? அது நமக்கு போகும். வித்தியார்த்திகளுக்கு, தவம் செய்பவர்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு அது பிரம்மரந்திரத்தை நோக்கி போகும். ஏன்னா அந்த பாதையை காட்டி கொடுத்ததுனால. இப்ப அது உணராததுனால, அந்த பாதையை காட்டி கொடுக்கறதுனால இந்த ஜீவன் என்ன செய்யுது? வெளியில போகுது. ஆமா, ஏதோ ஒரு காது வழியாவோ, மூக்கு வழியாவோ, இல்லை ஏதோ ஒண்ணு ஆசன வாயு வழியாவோ, அது அவங்க பக்தி மார்க்கத்துல அவனுடைய கர்மா பிரகாரம் அது எப்படி போகணுமோ அப்படி போகுதுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க இல்லையா? அது வெளியில போயிடுது. இது மரண நிகழ்வு. ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய மரண நிகழ்வு. சரியா? சரி, இது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்து ஒருத்தர் சாக போறப்ப சொல்லக்கூடிய ப்ராசஸ். சரி, ஒருத்தன் பைக்ல போனா சட்டுன்னு அடிச்சான், தூக்கி கீழே விழுந்தான், இறந்து போயிட்டான். என்ன சொல்லுவான்? ஸ்பாட் அவுட்னு போமா? அந்த இடத்துலயே கார்த்தி சொல்லிட்டு வித்து கொடுத்தோம். அவங்க தம்பி வித்து வாங்கல. அப்ப 20 வயசுல வண்டி 2 லட்சம் வண்டி வாங்கி பாஸ் ஆகிருக்கான். ஸ்பாட் அவுட்ன்றோம்ல. இப்ப அந்த ப்ராசஸ் இது ஓகே. இப்ப படுக்கையா இருந்தா இது இப்படி நடக்குது. சரி, இப்ப அது அங்கேயே ஸ்பாட்லயே போயிட்டானே, அப்ப அதனுடைய ப்ராசஸ்
அதிர்ச்சியில வந்து அந்த இது ஏதோ ஒரு உறுப்பு அடிப்பட்டவங்க வெளியில ஊர்ல கர்மா சைக்கிளிங் வந்து இல்லாத போது அதனுடைய தன்மை மாறி அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது. ஊர்ல கர்மா இதேதான் சாமி அதுக்கு போகக்கூடாதுன்ட்டார். இதேதான், ஆனா ரொம்ப வேகமான இங்க வந்து இந்த கால அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, கால அளவுன்னா அது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான். அந்த ஒளியாண்டு வேகம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படின்றதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அது நமக்கு தெரியாது. இப்போ விஷயம் என்னன்னா, வண்டியை ஓட்டிட்டு போறவனுக்கு தெரியாது, லாரி ஓட்டிட்டு வர்றவனுக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. சரியா? ஆமா. ஆனால் எல்லா நிகழ்வும் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்னு இல்லை, எல்லா நிகழ்வுமே ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னதாக 10 நிமிடத்துக்கு முன்னதாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதுதான் உண்மை, நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இப்போ ஒரு 15 நிமிஷத்துல இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. இந்த ஆக்சிடென்ட் நடக்க போற சம்பவத்துக்குரிய ஒரு பையன் வந்து இவர் சொன்ன மாதிரி பைக் ஓட்டிட்டு எங்க இருந்து வராரு, எஸ்டேட்ல இருந்து வராரு. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்க காலம் என்ன பண்ணிருச்சு, ரெடியா ஃப்ரேம் போட்டு வச்சு நிக்குது. எதுக்குன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு. அது கரெக்டா கட்டம் கட்டி நிக்குது. அதே 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த காலம் என்ன செய்யும்னா, உன்னோட நேரம் முடிய போகுது, நெருங்கிருச்சு அப்படின்றதையும் அவருக்கும் என்ன செய்யும், உணர்த்துது. இப்ப அவருக்கு உணர்த்தினது அவருக்கு என்ன செய்யல, தெரியல. நல்லா கேட்டுங்க, தெரியல. இப்ப அவருக்கு உணர்த்திருச்சா? உணர்த்தினது யாருக்கெல்லாம் உணர்த்தப்பட்டது? உள்ள அடிப்படையில இருந்து வாங்க, யாருக்கெல்லாம் உணர்த்தப்பட்டது? புலன்களுக்கு, புலன்களில் இருந்து மனதுக்கு, மனதில் இருந்து பிராணனுக்கு, பிராணனில் இருந்து ஜீவனுக்கு. இந்த 15 நிமிஷம் அவர் இப்படி டிராவல் ஆகி வர்றாரு பாருங்க. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்னன்னே தெரியல, நல்லா தான் இருந்தேன், சடனா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இறந்துட்டான். என்ன நடந்துச்சு யாருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப காலம் என்ன செஞ்சிருச்சு? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விதி, அவங்களுக்கு அது சொல்ல வேண்டியது விதி, அதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த விதி எப்படி நடந்துச்சு, எப்படி நடத்துச்சு தெரியும், கன்ஃபார்மா தெரியும். அப்ப அந்த விதி என்ன செஞ்சிச்சு? 15 நிமிடத்திற்கு முன்னதாக இங்க வந்து நீ உன்னுடைய டைம் முடியுது, இந்த பூமிக்கு வந்த நேரம் உனக்கு முடியுது. 15 நிமிஷத்துக்கு முன்னதாக நான் உனக்கு அறிவுறுத்துறேன். யாருக்கு? உனக்குன்னா உனக்கு இல்லை, உள்ள உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டேன், சர்க்குலர். வேறு டைம் முடியுது இந்த உடம்புக்கு, நீங்க எல்லாரும் தயாராகிடுங்கன்னு. இன்பிட்வீன் 15 மினிட்ஸ்ல அவர் டிராவல் ஆகிறதுக்குள்ள ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்க, ரெடி ஆகி உள்ள போறாங்க. புலன்கள் ஒடுங்குது மனசுல, மனசு பிராணன்ல ஒடுங்குது, பிராணன் ஜீவன்ல ஒடுங்குது. ஒடுங்குற நேரம் வந்து அடிச்சு தூக்குறான், செத்து போயிடறான், முடிஞ்சு போச்சு. இது ஆக்சிடென்ட்ல நடக்கிறது. இப்போ ஈக்குவல் டு சாதாரணமா அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நடக்குது. இது சாதாரண மரண நிகழ்வு. சரியா? இப்ப நமக்கு ஆமா ஆமா நீங்க தான் சொல்லணும். இப்போ இதை வந்து ஏன் எங்கள்கிட்ட கேட்குறீங்க நீங்கல்ல, இப்ப நீங்க தான் சொல்லணும். ஆமா, இப்ப நமக்கு சொல்லுங்க. புலன்கள்ல இருந்து வாங்க. அது தெரியும். முதல் சொன்ன பதிலே என்னங்க? முதல் சொன்ன பதிலே என்னங்க? கரெக்ட். ஏன் கேளுங்க,
உணர்வுல உணர்த்தப்பட்ட பயிற்சியாக தான் நம்ம பேசணும். நம்ம சும்மா குறியெல்லாம் சொல்லக்கூடாது. பயிற்சி தான். சாமி என்ன பண்ணிட்டாரு, புருவ மத்தியத்தை கவனிக்க சொல்லிட்டார். புருவ மத்தியத்தை கவனிக்க சொல்லிட்டார். இப்போ சாதாரண மனிதன் பாருங்க, புலன்கள்ல இருந்து வந்தோமா, அதுக்கப்புறம் மனதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் மேலே போனோமா. இப்போ சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, புருவ மத்தியத்தை கவனி, அக்னி நேத்திரத்தை கவனி அப்படின்ட்டார். இப்போ அக்னி நேத்திரத்தை கவனிச்சா அங்கே என்ன போகும்? மனம் தானே போகும். மனம், புலன்கள் போறதில்ல, மனம்தான் போகும். அப்போ நம்ம கதி பண்றோம், கவனிக்கிறோம், புருவ மத்தியத்தை கவனிச்சு அப்படியே கதி பண்றோம். அப்புறம் நிஷ்டைக்கு போறோம். அப்பவும் மனதான் என்ன செய்யறோம்? கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் சாமி இதை அப்படி சொன்னாரு? எல்லா தவத்திலையும் புலன்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் தான் சொன்னாங்க. அதாவது உன்னுடைய புலன்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் தான் எல்லா தியானத்திலையும் எல்லா தவத்திலையும் சொன்னாங்க. ஆனா சித்த வித்தியில சாமி ஆரம்பிக்கும் போதே புருவ மத்தியமாகிய அக்னி நேத்திரத்தில் உன்னுடைய கதியை, அந்த சுவாசத்தை வைத்து அங்கு மனதை நிறுத்தி, ஆடாமல் அசையாமல் நிறுத்தின்னு சொல்லி ஒரு வித்தையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இந்த புலன்கள்லாம் என்ன செய்யறது? அதனாலதான் நம்மளால கரெக்டா ஜெபிக்க முடியல. உண்மையா இல்லையா? அப்ப தப்பா சொல்லிட்டாரா சாமி? இல்ல இல்ல, சாமி என்ன செஞ்சாரு, யாருக்கு யார் அதிகாரின்னு பார்த்தாரு. யாருக்கு யார் அதிகாரி அப்படின்னு பார்த்தாரு. புலன்களினுடைய அதிகாரி யாரு? மனம். புலன்களினுடைய அதிகாரி மனம். இறக்கப்போவனுக்கு, சாதாரணமா இறக்கப்போவனுக்கு புலன்கள் தான் அதிகாரி இல்லையா? ஏன்னா அவன் கையசப்பான், காலசப்பான், எல்லாம் சொல்லுவான், நான் இங்க உயிர் எழுதி வச்சிருக்கேன், எல்லாம் பேசுவான், அது வேற விஷயம். புலன்கள் தான் அதிகாரி. ஆனால் தவம் செய்பவருக்கு மனம்தான் அதிகாரி, புலன்களுக்கும் மனம்தான் அதிகாரி. அப்ப என்ன செஞ்சாரு, அக்னி நேத்திரமாகிய அந்த சுழுமுனையில் மனதை கொண்டு போய் நிறுத்தினாரு. நீ அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு, அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. அதை மட்டுமே நாம ஒரு 45 நிமிஷம் கதையோட சேர்த்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப அதிகாரி கட்டளை இட்டா தானே கீழே இருக்கிறவன் வேலை செய்வான். அப்ப கீழே எத்தனை பேர் இருக்கான்? 5 பேர். வேலை இல்லை, சர்க்குலர் வரல. அப்ப நம்ம வேலை என்ன? போய் ஒடுங்கிறது தான். நம்ம வேலை என்ன? போய் ஒடுங்கிறது. எங்க போய்? மத்தியில இருக்கக்கூடிய மனசுல ஒடுங்கிறது. அதுக்கு தான் அதை எடுத்துட்டு கொண்டு வர்றேன். மத்தியில இருக்கக்கூடிய மனதில் போய் ஒடுங்குவது. இங்க அப்படியே ஆர்டர் மாறுதா? முதல் அங்க புலன்கள் ஒடுங்கிறது, இங்கே முதல்ல மனம் அப்படியே லயிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? புலன்கள் சர்க்குலர் வராது இதுக்கு மேல. ஏன்னா அவர் வேற வேலையை பார்க்க போயிட்டாரு. அதனால சர்க்குலர் வர வரையும் நம்ம எங்க தான் இருக்கணும்? அவரோட தான் இருக்கணும். ஒரு கலெக்டர் உத்தரவு போடுறாரு, உத்தரவு போற வரையும் பக்கத்துல தானே நிக்கணும் அதிகாரிகள் இல்லையா? அப்ப நம்ம அங்க போய் ஒடுங்கிடுவோம் அப்படின்னு. இப்ப நமக்கு முதல்ல ஒடுங்கக்கூடியது எது? மனதை ஒடுங்க வைக்கணும். அதைத்தான் சாமி என்ன சொல்றாருன்னா, நீ லயித்து பழக வேண்டும்ன்றார். அது எப்படி? நீ புலன்களை கட்டுப்படுத்தாமல் மனம் எப்படி உங்களுக்கு ஒடுங்கும்னு ஒரு கேள்வி வரும். இப்ப வெளியில உள்ளவங்களாம் கேட்பாங்கல்ல, அது எப்படி? நீங்க இவ்வளவு காலமா நாங்க பார்த்ததுல புலன்களைத்தான் ஒடுங்க வைக்கணும்ன்றாங்க, அதுக்கப்புறம் அது மனசுக்கு வராங்க. ஆனா நீங்க சொல்றது மட்டும் முதல்ல மனதை சொல்றீங்க, புலன்கள் அப்புறம் என்ன செய்யறதுன்னும் போது சாமி அங்க சொல்றாரு, மனதை அசையாமல் நிறுத்தி லயித்துன்றார். உருவமத்தியத்தில் ஆடாமல் அசையாமல் நிறுத்தி லயித்து அப்படின்றாரு. இந்த லயம் கொடுக்கும் பொழுது புலன்கள் நம்மளை என்ன பண்ணாது? தொந்தரவு பண்ணாது, கேள்வி கேட்காது, வேலை செய்யறதுக்கு தயாராக. ஏன்னா சர்க்குலரே வரல, ஆர்டரே இல்லை அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? மனதில் ஒடுங்கிறது. சரியா? இப்போ மனதோடு லயித்து புலன்கள் ஒடுங்கி அடுத்து இப்ப நம்ம இது போயிட்டு இருக்கு. ஆமா, ஆமா, சாமிக்கே அப்படிதான் இருந்துச்சு. அது வகுப்புல எப்பவுமே கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க ரொம்ப பிரில்லியண்டா பேசுவாங்க இல்ல. நான் கூட கடைசி பெஞ்சு தான் படிக்கும்போது. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி சரி இல்லையா? இதை சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ
அங்க வேற, இங்க வேற. மனம் ஒடுங்கிடுச்சு இல்லையா? மனம் ஒடுங்கிட்டு பிராணன்ல ஒடுங்குமா இல்ல ஜீவனாக கனெக்ட் ஆகும்? பிராணன் தான் கூட்டு போகும். பிராணன் தானே பிராணன் வழியை தான் கூட்டு போய் ஜீவன். இப்ப இப்படி ஒண்ணு பழகிட்டீங்க அப்படி கேட்டு, இல்ல கோதண்டம் கேட்ட மாதிரி பதில் சொல்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியை கேட்கறது இல்ல. புலன்கள் மனதில் ஒடுங்கி மனம் ஒடுக்கத்துக்கு ரெடி ஆகிறோம். அப்புறம் புலன்கள் லயமான புலன்கள் வந்து ஒடுங்குது. இப்போ ஒடுங்கிருச்சு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ அடுத்து அங்க வந்து என்ன செஞ்சோம்? பிராணன் பார்த்தோம். இங்க வேற, அதோட சேர்த்து இன்னொன்னு ஜீவசக்தியான வாயு. ஜீவசக்தியான வாயு. சாமி என்ன சொல்றாரு? சலிப்பதை நிறுத்த வேணும்ன்றார். என்னத்த? சலித்து போவதை நிறுத்த வேண்டும்ன்றாரு. நீங்க சலித்து போவதுன்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா, நம்ம தான் சித்தவித்தை எடுத்தோம், 10 வருஷமா ஜெபம் பண்ணோம், நமக்கு தான் மூக்குல போறதே இல்லை. சலித்து போறது, அதோகதியாவது நமக்கு மூக்குல போறது கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும். மூக்குலயே போறது இல்லை, காது வழியா போறது இல்லை, நம்ம தான் எதுவுமே பார்க்கறது இல்லையே, கண்ணு வழியாகவும் போறது இல்லை, ஜாஸ்தி யார்ட்டையுமே பேசுறது இல்லை. அப்படித்தானே? ஜாஸ்தி யார்ட்டையும் பேசுறது இல்லை. அப்புறம் எப்படி இங்க சலித்து போவது நடக்கும் இவர் சொல்ற பிரகாரம் பார்த்தா? அப்படின்னா அப்படி இல்லை, அது வேற. இப்ப இங்க என்ன சொல்றாரு? சலிப்பதை நிறுத்தி. அதுதான் இப்ப புலன்கள் மனதில் மனம் ஒடுங்கி, புலன்கள் மனம் ஒடுங்கி லயமாகி, புலன்கள் அதனோட ஐக்கியமாகி, இப்ப வந்து அது வந்து என்ன செய்யுது? ஜீவசக்தியான வாயுக்கு போகுது. சலித்து போவது என்பது நீங்க இப்ப வெளியில சொல்லக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அதனாலதான் நீங்க அதை சொல்லுவீங்கன்னு சொல்லித்தான் அந்த மூக்குல போறது அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். சலித்து போவதை நிறுத்தி, சலனம் இல்லாமல் இருப்பது. எதை? ஜீவசக்தியான வாயுவை. சலிப்பதை நிறுத்துவது, சலனம் இல்லாமல் இருப்பது. நீங்க எதை ஆடாமல் நிறுத்திருந்தீங்க? மனதை தான் நிறுத்திருந்தீங்க. ஆடாமல் மனதை நிறுத்திருந்தீங்க. ஆடாமல் மனதை நிறுத்தி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? கதி பண்ணிட்டு இருந்தீங்க. மனதை ஆடாமல் நிறுத்தி என்ன பண்ணீங்க? கதி பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ கதாகதம் என்பது இருந்துச்சு இல்லையா? அதனோடு சேர்ந்து லயம் கொடுக்கும் பொழுது புலன்கள் உள்ள வந்து ஒடுங்குச்சு. மனதோடு புலன்கள் ஒடுங்குது. ஒடுங்கின உடனே என்ன நடக்கும்? கதாகதம் ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேரு நிஷ்டை. அதுக்கு பேர் என்ன? நிஷ்டை. இப்ப இந்த நிஷ்டை வந்துருச்சுனாலே ஜீவசக்தியான வாயு சலிப்பது நின்றுவிடும். இப்ப சலித்தல் என்பது இங்க மட்டும் இல்ல, எங்க இருக்கு? உள்ள. ஆனா அது வேஸ்டேஜ் இல்ல, அது வேஸ்டேஜ் கிடையாது. அதாவது வேஸ்டா போறது கிடையாது, வேஸ்டா வெளியில போறது கிடையாது. உள்ளே சலித்து கொண்டிருப்பதை நிறுத்துவதுனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஜீவசக்தியான வாயு என்ன செஞ்சுட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, எதுக்கு? கதாகரிக்கிறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. இப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அங்க சலிப்பது நின்று விட்டது. சலிப்பது நின்று விட்டது. இப்ப அடுத்து சலித்தது நின்றுச்சு. அடுத்து மனம் புலன்களோடு லயமாகி நீங்க தான் சொல்லணும். ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன். நமஸ்காரம். சலிப்பது நின்றுச்சு. சரியா? என்ன நடக்கும்? இன்னும் போகலாம், அண்ணன் கீழே வேலை இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் ஆசை. 20-30 வருஷமா அதுதான் ஆசை. அது இங்கேயே வந்துருங்க. மனம் முடுங்கி லயமாகி புலன்கள் உள்ள வந்துருச்சுனால என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். அதுலேயே இருக்கு எல்லாமே. நான் கொஞ்சம் விரிவா போகல, அப்படி சுருக்கமா உள்ள வந்துட்டே இருக்கேன்.
அதுல என்ன பார்த்தோம் பாருங்க, அதுல என்ன மிச்சம் இருக்கு? ஐயோ, என்ன அங்க என்னென்ன பார்த்தோம்? பிராணன் என்ன இருக்குல்ல, அப்ப சலிப்பது நின்னா அங்க நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன், ஜீவசக்தியான வாயு பிராணனா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு பேசியிருக்கோமா? ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே எடுத்திருக்கோம். ஜீவசக்தியான வாயு பிராணனாக கன்வெர்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. சாதாரண மக்களை விட்டுருங்க, நமக்கு. ஆமா, அந்த கன்வெர்ட் ஆகக்கூடிய இடம்தான் சலிப்பதை நிறுத்துவது. எப்பொழுது ஜீவசக்தியான வாயு கதாகதமாவதை, அதாவது இதெல்லாம் நடந்து கதாகதமாவது சலிப்பது அங்க நின்றுச்சுன்னா, இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜீவசக்தியான வாயு பிராணனாக கன்வெர்ட் ஆகுது, மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் மேல போய் என்ன செய்ய முடியும்? தட்ட முடியும். இப்ப அவர் பிராணனா கன்வெர்ட் ஆயிட்டாரு இல்லையா? என்னென்ன நடந்து பிராணனா கன்வெர்ட் ஆனாரு? புலன்கள் மனதிற்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஜீவசக்தியான வாயுவை நிறுத்தி அது பிராணனாகி, இப்ப பிராணனு பிராணன் எப்படி ஜீவனாகும்? என்ன கோதம்? கரெக்ட் ஜெயன், கரெக்ட். அழுத்தம் அதிகமாகி எல்லாத்துலயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு, அதுக்கு தான் டைம் கொடுக்கறது. என்ன தவம்னா சும்மா 45 நிமிஷம் தான் பண்ணணும்ன்றீங்க. 5 நிமிஷம் பண்றதெல்லாம் தவம் இல்லையானா இல்லை, 5 நிமிஷம் பண்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே உள்ள ஒரு வேலை நடக்குது இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த 1 மணி நேரம் உட்காந்து தவம் பண்றதை ஏத்துக்குவோம். இதை புரிஞ்சுக்கல, அப்படிலாம் இல்லை அப்படின்னா பக்தி மார்க்கத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 100 தடவை சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு எந்திரிச்சு போயிடலாம், அவ்வளவுதான். பட் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல, பண்ணணும்ல. இல்லை ஸ்கூல்ல போய் சேர்ந்த உடனே எனக்கு 12th வரையும் பாஸ்போர்ட் கையில கொடுத்துருங்கன்னு வந்துடுமா இல்லையா? அப்படி வர முடியாதுல்ல. அது மாதிரிதான் இது இல்லையா? அழுத்தம் அதிகமாகி பிராணன் ஜீவனாக மாறுது, கன்வெர்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இது எல்லாமே இவர் இப்படி ரிவர்ஸ்ல போய் கன்வெர்ட் ஆகுதுன்றாரு. ஆனா ஏற்கனவே அங்க எல்லாம் இருக்கிறது தானே, ஜீவன் இருக்கிறது தானே அப்படின்னா அது அப்படியே இருக்கான்னா இல்லை. ஏற்கனவே இருக்கிறது தான், அது அப்படியே இருக்கான்னா இல்லை, கிடையாது. ஏன்னா அது தன்மை மாறி மாறி வந்தது தான் இது எல்லாமே. திரும்ப இங்க இருந்து என்ன செய்யறான்? கீழே இறங்குது. திரும்ப இங்க இருந்து என்ன செய்யறோம்? ரிவர்ஸ்ல சேர்த்துட்டு போய் அதனுடைய தன்மைக்கு முழுமையடைய செய்யறோம், மாத்திக்கிட்டு போறோம். இப்ப ஜீவனா அது கன்வெர்ட் ஆகுது அழுத்தத்தால. நல்லா கேட்டுங்க, இது எல்லாமே நிஷ்டைக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு. எதுல இருந்துன்னு கேட்டா, இந்த மனம் புலன்கள் போய் ஜீவசக்தியான வாயுவை அந்த என்ன சொல்றது, அந்த ஜீவசக்தியான வாயு நசித்து போவதை நிறுத்தி, சலிப்பதை நிறுத்தி, அது நிஷ்டைக்கு வந்துடுதா? அதுல இருந்து இதெல்லாம் ப்ராசஸ் ஆகும். அந்த நிஷ்டையில இருக்கும் பொழுது இதெல்லாம் ப்ராசஸ் ஆகும். பிராணனா கன்வெர்ட் ஆகி அதுக்கு டைம் தேவைப்படுது. சாமி கொடுத்தது 10 நிமிஷம், பட் ஆனா நமக்கு என்ன ஆகுது? டைம் தேவைப்படுது. கொண்டு போகும். கரெக்ட். ஆமா, ஏன்னா நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்பதான் 1 மணி நேரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டாங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வராங்க. ஆனா சரியா பண்ணணும், அதை கரெக்டா பண்ணணும். ஆமா, அதனால ஏன்னா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். 1.5 மணி நேரம் ஜபம் மட்டும்தான், நிஷ்டைக்கே போக மாட்டோம். ஆனா சமமா தான் இருக்கும் கதி. கொஞ்சம் கூட மாற்ற மாட்டேன். என்ன கொஞ்சம் கூட மாற்ற மாட்டோம். ஒரே கதி தான். மேல என்ன எடுத்தோமோ அதுதான் கீழே. அப்படி அழகா 1.5 மணி நேரம் வண்டி நிக்காம போயிட்டே இருக்கும். எனக்கு எப்படி தெரியும்? இல்ல இருக்காங்க, அப்படி முதிர்ந்தவர்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதை நான் அட்வான்டேஜா எடுத்து சொல்லிட்டேன்னா, நாளைக்கு ஒருத்தர் வித்தை வாங்கும்போது ஐயா இப்படி தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு? கதியை நிறுத்திட்டு அவர் டக்குன்னு தானா என்ன செஞ்சிருவாரு? நிஷ்டையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுல பிரயோஜனம் இருக்காதுல்ல.
ஸோ அதனால் நான் எப்போவுமே அதை ஒத்துக்கிறவே மாட்டேன். என்னடா அப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீ அடுத்தடுத்து புதுசு வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இதை நான் ஆரம்பத்துல இருந்தே பேசி வர்றது காரணமே அதுதான் இல்லையா? அப்போ இந்த பிராணன் அது கன்வெர்ட் ஆகி அது என்ன ஆகுது, ஜீவனில் போய் சேருது. சரியா? ஜீவனில் எப்படி போய் சேரும்? வாய் தான் முடிஞ்சுதே கீழே. இங்கே தான் பிராணனா கன்வெர்ட் ஆகிட்டாரு. அப்புறம் பிராணன் ஜீவனா போய் சேரணும். அதெல்லாம் இதுலயே வந்துருங்கம்மா, இதுலயே வந்துடும். சாமி ஒரு இடத்துல அழகா சொல்லியிருக்காரு, ஜீவனுக்கு எப்பொழுது உணர்வு வருகிறதோ, ஜீவனுக்கு எப்பொழுது உணர்வு வருகிறதோ, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. என்னடா சாமி ஜீவனுக்கு எப்பொழுது உணர்வு வருகிறதோ அப்படின்னா, இப்ப நம்ம உணர்வுல தானே இருக்கோம். இப்ப நம்ம உணர்வுல தானே இருக்கோம். அப்ப இது என்னது, அது என்னது? கரெக்ட் கரெக்ட் சார். அவனே அந்த பிராணன் இருக்குல்ல, நீங்க பிராணன் போனோடனே ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா வரணும், நீங்க அதுவா மாறி இருக்கீங்கன்ற ஜாக்கிரதை. அதுதான் சாமி என்ன சொல்றாரு, உணர்வு வரக்கூடியதுன்றாரு. கிட்டத்தட்ட நீங்க பார்டர்ல தான் நிக்கிறீங்க. எதோட சேர்றதுக்கு, ஜீவனோட சேர்றதுக்கு. அந்த பார்டர் தான், அதுல தான் நிக்கிறீங்க. அந்த இடத்துல வரக்கூடிய ஜாக்கிரதை தான் உணர்வு. என்ன செய்வான், டக்குன்னு அப்படி மாறிடும் இல்லையா? நீ ஒருத்தன் கடைசியா 100 பேர் நடந்துட்டான், நீ நடக்கும்போது இந்த பாலம் உடஞ்சிரும் அப்படின்னா அவன் என்ன நடப்பான், ஜாக்கிரதையா நடப்பான். ஜாக்கிரதையா நடப்பான். 100 பேர் தாண்டி போயிட்டான்டா, ஆனா நீ நடக்கும்போது இந்த பாலம் உடஞ்சிரும், எப்படியும் தாங்காது, எங்க பாரு அங்கெல்லாம் விட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்ப என்ன செய்வான், ஜாக்கிரதையா பார்த்து 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 அந்த உணர்வு வந்துடும். வந்த உடனே அது ஜீவனுக்கு தாவிரும், ஜீவன் முழுமையாயிடும். இப்ப ஜீவனுடைய வேலை என்ன, போய் தட்டுறது. அதுதான் சாமி என்ன சொல்றாரு, சமீரணன், தட்டி கொண்டு இருப்பது சமீரணன் சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்ப இறந்தவனுக்கு எதோட முடியுது, ஜீவனோட முடிஞ்சிருது. தவம் செய்பவர்களுக்கு, சித்த வித்தை வேற யோகங்கள் செய்பவங்களுக்கு எங்க போகுது, பிரம்மரந்திரம் தாண்டி போகுது. சரியா? இப்ப ஏன் மற்றவர்களுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம், ஜீவன் வரைந்தான் அவங்களுடைய ப்ராசஸ். அதாவது அவங்க இவ்வளவு நாள் பூமியில இருந்தாங்க, இருந்ததுக்கு அப்புறம் அவங்க முயற்சி செஞ்சாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஜீவன் நம்ம வந்த வழியை பார்த்து போகணும்னு தானே புலன்களை உள்ளடக்கி, மனதை உள்ளடக்கி, அதெல்லாம் சேர்த்து பிராணனை உள்ளடக்கி, பிராணனோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஜீவனை உள்ளடக்கி வந்த வழியை என்ன செஞ்சிருது, போயிடுது. அது அவங்களது முடிஞ்சுது. ஆனால் நாம மோட்சம் அடைய வேண்டும்ன்ற அந்த சிந்தனையை கொண்டு வந்ததுனால, அந்த உணர்வு நிலையை நம்ம கையில எடுத்துக்கிட்டதுனால, நாம இப்படி குறுக்க இப்படி யூட்டன் போடாம திரும்ப என்ன செய்யறோம், ஸ்ட்ரெயிட்டாவே போறோம். அப்ப அந்த ஜீவனை சமீரணனாக மாற்றினா தட்டக்கூடியவனுக்கு பெயர் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. மேல போய் தட்டணும் அவருக்கு. அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. யாரால தட்ட முடியும் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, பிரம்மரந்திரத்தை போய் தட்டணும், வச்சு அப்படியே இழுப்போம். ஒரு சிந்தனை பாவனையில போய் தட்டணும். அதாவது இந்த கதவை 10 பேர் சேர்ந்து இடிக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அது இல்லை, அது கிடையாது. இந்த ப்ராசஸ் தான் கடைசி அவர் ஒருத்தர் தான் போய் தட்ட போறார். ஆமா, இப்படி போய் இடிச்சீங்கன்னா வலிக்கும், வலிக்கும், சத்தம் வரும், தேவையில்லாத தொந்தரவுகள் வரும். எப்படி உட்காந்துக்கிட்டு தட்டி உடைப்போம்னு சொல்லிட்டு, ஆமா அதுல பல கூத்தெல்லாம் வரும். அது இல்ல, ப்ராசஸா போய் அவரவே தட்ட விட்டுட்டான் அப்படின்னம்னா அதுல சுகம் வரும். என்ன வரும், சுகம் வரும். கிட்டத்தட்ட
ஆனந்த மத்தனுக்கு பக்கத்துல இருக்கோம். அங்க போகல. நம்ம எங்க இருக்கோம்? நெருக்கமா இருக்கோம் இல்லையா? நம்ம ரொம்ப விரும்பின ஒரு இடத்துக்கு பயணப்படுறோம் இல்லையா? அது எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த இடத்த நெருங்கும் போதே நமக்கு என்ன ஆயிடும்? பூரிப்பு அதிகமாயிடும். பூரிப்பு இன்னும் போய் சேரல, அதுக்குள்ள இங்க என்ன செஞ்சிருவான்? வந்தாச்சு, நெருங்கியாச்சு, அட்டி புட்டி அப்படின்னு ஒரு பூரிப்பு வரும் இல்லையா? அதுதான் அது. கிட்டத்தட்ட நெருக்கத்துல இருக்கும். அப்ப அவரை தான் என்ன செய்யணும்? தட்ட விடணும். அவர் தட்டி திறந்து அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ள போனாதான் என்னது? மோட்சம். அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ள அவர் யாரு? ஆனந்தம். அதான் அதுக்குள்ளே வந்துடும் இல்லையா? போனாதான் மோட்சம். இப்ப அது இது ரெண்டுமே நடக்காம ஜீவனோடு அப்படியே யூட்டன் ஆயிட்டா மரணம். ஏன்னா அவர் அங்க யூட்டன் எடுத்துட்டாரு. திரும்ப எங்கதான் வர்றாரு? யூட்டன் எடுத்தா வந்த வழிதான். யூட்டன் போட்டீங்கன்னா திரும்ப அதே வழிதான். அப்படியே போயிட்டு திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அங்கிருந்து வரணும். புரியுதா? அதனால மரணம் நிகழக்கூடிய அந்த ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நாம மோட்சத்திற்கு அடையக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அப்படியே சும்மா நமக்கு வந்து மோட்சம் தானே அடைய போறோம் அப்படின்னு இருந்தோம்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்குள்ள தானா நடக்கும். இப்போ நான் சொல்லலைன்னா கூட, கிளாஸ் எடுக்கலைன்னா கூட, நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்பா என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. ஆனா என்னன்னா, கைவிட மாட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சரி நான் ஒரு 2 மார்க்கை போட்டு உடனே அனுப்பிச்சு விட்டுறேன் உள்ள அப்படின்னு நடக்கிறது. இப்ப இதெல்லாம் எடுக்கிற காரணம் என்னன்னா, அந்த 2 மார்க்கையும் நம்மளே என்ன செஞ்சிருவோம்? படிச்சு நம்மளே போட்டுக்கிறது கிடையாது. என்ன நம்மளே படிச்சு வாங்கிக்கிறது. சரியா? இப்ப கதிஜா கேட்டுச்சு, சமாதி ஆபவர்களுக்கு இந்த கழிவு, லூஸ் மோஷனு இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதான் நம்ம ஏன் நடக்குதா இல்ல வேற என்ன? ஆமா, அதுக்கு முன்னாடி தான் நடக்கும். ஆமா, ஏன்னு கேட்டா தெரிஞ்சதுனால. நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன்ல, இப்போ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வர்றாங்க பைக்ல. காலம் போய் என்ன செய்யுது? இன்ஃபர்மேஷன் யாருக்கு? அவனுக்கு இல்ல, அவனுக்கு உள்ள இருக்கிறதுக்கு கொடுத்துருது. அவங்க ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதே மாதிரி தவத்துல நம்ம சமாதி எப்படி சொல்லிட்டு சமாதி ஆகிறது பார்த்தோம்ல. அப்போ அது என்ன செய்யுது? நமக்கு உள்ளேயும் கொடுத்துருது, வெளியிலையும் கொடுத்துருது. உள்ள கொடுத்ததோட அது நிறுத்தல. என்ன செய்யுது? அந்த நிலைக்கு போறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பாடியில அதுவே என்ன செய்யும்? ஆக்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் வெளியில கழிக்க வச்சிரும். நம்ம ரெடி ஆயிட்டோம். ஏன்னா அது உள்ளேயும் கொடுத்துருது, வெளியிலையும் கொடுத்துருது. ஒரு பிரயாணத்துக்கு நம்ம தயாராயிட்டோம். என்ன எடுத்து வை, துணி, பை, அது இது அங்கெல்லாம் அது தேவையில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஆமா, இருக்கிற லக்கேஜ் எல்லாம் காலி பண்ணணும். ஐயா சொன்ன மாதிரி இருக்கிற என்னெல்லாம் வெயிட் இருக்கோ எல்லாத்தையும் மலை ஜலத்துல இருந்து எல்லாத்தையும் கலட்டி விட்டுறணும். கலட்டி விட்டோம்னா என்ன ஆயிடும்? ஃப்ரீ ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப போய் உக்காந்து ஊதுனோம்னா அப்படியே இந்த வேலையெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா அப்படியே போயிடும். அவ்வளவுதான். போய் நேரம் அங்க ஏற்கனவே திறந்து வச்சதுதான். அது வாசல் திறந்து வச்சு சும்மா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு, நமக்கு இல்லை, அவங்களுக்கு. அதனால அந்த டைம் வந்த உடனே டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? அப்படி உள்ள போயிடுவாங்க. ஆமா, போகும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் போகாது. எல்லாருக்கும் போகாது. அது யாருக்கு போகும்னா, இந்த பக்தியிலேயே தோய்ந்து அதற்கா ஆமாமா கொஞ்சமாவது அதுக்கு ஏக்கப்பட்டு இருக்கவங்களுக்கு இயற்கை என்ன செய்யும்னா ஒரு 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 கிரெடிட் மாதிரி ஒன்று கொடுக்கும். சரி, நீ இதனால இருந்ததுனால உனக்கு இதெல்லாம் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அது இயற்கையே செஞ்சு விட்டுரும். அது செஞ்சு விட்டுரும், காலி பண்ணிடும். அதுல அந்த கர்மாலாம் கலைஞ்சிரும், கழிஞ்சு போயிடும். என்னன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. அடுத்து அவர் என்ன செய்வாரு? நம்மளை மாதிரி மார்க்கங்கள்ல வந்து சேர்ந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார். அதுதான் அதனுடைய தத்துவம் இல்லையா? அதனால மோட்சம் அடைவதற்கு ஜீவனிலிருந்து
இதுதான் ஜாக்கிரதை வேணுன்றது. ஆமா ஆமா பிராணன் கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஜாக்கிரதை வரணும். ஜாக்கிரதை வந்த உடனே ஜீவன்ல போய் கூடிடுவோம், சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் அவர் சாமியினுடைய பாஷையில சொல்ல போனா சமீரனன் ஆகி அவர் போய் தட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவர் போகாம அங்க வாசல திறக்காது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்க கூடாது, ஜீவன் போய் தான் தட்டி பிரம்மரந்திரம் திறக்குமானா திறக்காது. ஆமா அங்க இருக்கு ஒரு ஆளு. நீங்க இவ்வளவு ப்ராசஸும் பண்ணிட்டு வந்தீங்களான்னு அவர் கேட்பாரு. பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சரி ரைட், இப்ப நான் போய் தட்டுறேன். தட்டுனா கதவு திறப்பார். வெளியில ஒரு வாட்ச்மேன் இருப்பார்ல, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, கார்டு கொடுங்க. ஆமா சரி இருங்க, இங்கே இருங்க, நான் வாரேன். அதைத்தான் சாமி சொன்னாரு. நீ சமாதி ஆகக்கூடிய சாவி ஏன் கையில இருக்குன்னாரு. திறக்க முடியாது இல்லையா? சாமியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்கு, அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. எப்படிடா சொல்லுவாரு, இத்தனை பேருக்கு வித்தை கொடுத்துட்டு உலகம் பூரா வித்தையை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு போயிட்டாரு. உன்னுடைய சமாதி என்னுடைய கையில் சாவியாக இருக்குன்னா அங்க இருக்கு. எங்க நீ எது வரையும் போயிடலாம், பிராணன் வரையும் நீ போயிடலாம். பிராணன் வரையும் நீ போயிடலாம். போயிட்டு திரும்பி தானே வர்றான், வேற வழி இல்லையே, போயிடலாம். அந்த பிராணன் இடத்துல இருந்து ஜாக்கிரதையாகி நீ ஜீவனுக்கு கன்வெர்ட் ஆகி ஜீவன் போய் சமீரனன் சொல்லி சமீரனன் போய் தட்டணும். அந்த சமீரனன் தான் சாவி. சாமி வச்சிருக்க சாவி சமீரனன் தான் சாமி வச்சிருக்க சாவி. அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம இந்த வித்தியை பூரா அப்படியே அடைக்கிறோங்க. எது ஜீவகாருண்யம் சாமி சொல்லிட்டார்ல இல்லையா, அதை அப்படியே மொத்தமா அதுக்குள்ள சேர்த்துக்குங்க இல்லையா. மகான்கள் ரிஷிகள் சொன்னது எல்லாமே இதுக்குள்ள அடங்குறது தான். சாமி சொன்னது அதுக்குள்ள அடங்குறது தான். நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறது தான் இல்லையா. அதனால நீங்க உங்களுடைய சாவியை வாங்குவதற்கு தயாரா இருக்கணும். அதுவரை நீங்க போயிடலாம். அந்த மோட்ச வீடுக்கான சாவி சாமிகிட்ட இருக்கு. ஆமா, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, லோன் போட்டு வீடை கட்டிட்டீங்க. லோனை அடைச்சிங்கன்னா தான் என்ன செய்வான், சாவியை கொடுப்பான். அப்படி நீங்க வச்சுக்குங்க. இஎம்ஐ முடிக்கணும், கட்டணும், அப்பதான் சாவி கொடுப்பான். இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி கொடுப்பீங்கல்ல, பத்திரமே வராதுல்ல, அது மாதிரி வச்சுக்குங்க. அப்போ பிராணன் வரையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். பிராணன் வரையும் நிறைய பேர் போயிட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பிராணன் வரையும்லாம் போயிட்டாங்க. இப்போ அந்த ஜாக்கிரதை அங்கிட்டு ஜீவனுக்கு தப்பிக்கணும். ஆமாம், கை மாற்றி விடணும். அந்த நிலைமை தான் நமக்கு வேணும். அதுக்கு என்ன செய்யணும், அதான் வெறும் பயிற்சி எதுவும் தராதுன்னு சொல்லியாச்சு. வெறும் பயிற்சி உணர்ந்து பண்ணும். எந்த உணர்வு அங்க வரும் சொன்னாரோ சாமி, அதை உணர்வை அறிவது, அறிவை அறிவால் அறிவது. வேற எதாலையும் அறிய முடியாது. உணர்வால தான் அறிய முடியும் இல்லையா. இவருக்கு உணர்வு இருக்கு, எனக்கு உணர்வு இருக்கு. நான் தொட்டாதான் அவர் என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. இப்போ எனக்கு அறிவு இருக்கு, நான் பேசுறேன், எனக்கு ஈக்குவலா பேசினா தான் அவர் அறிவோடு இருக்காருன்னு எனக்கு சொல்ல முடியும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இல்லையா. சாமி அதவே அறிவில்லைன்றாரு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அறிவோடு இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால அறிவை அறிவால் தான் அறிய முடியும், உணர்வை உணர்வால் தான் அறிய முடியும். நீங்க ஆரம்பிக்கும் போதே அந்த உணர்வு நிலையில் இருந்து பயிற்சியை ஆரம்பிக்கணும். அப்பனா தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா போகும். அதனால மோட்ச வீட்டின் திறவுகோல் சமீரனன் என்கிற சாவிதான். அதுதான் சாமி வச்சிருக்காரு. என்னை கேட்காம நீ துறக்க முடியாது, மேல வர முடியாது. இன் பிட்வீன் சில சங்கடங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் சாமியினுடைய பார்வையில் இருந்து விட்டு போனவர்களுக்கு நடக்கக்கூடியது. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல திசை மாறியவர்கள், சட்டத்திட்டத்திலிருந்து விலகினவங்க, கொஞ்சம் அப்படி பரவாயில்ல அவர் என்ன பார்க்கவா போறாரு அப்படின்னு அப்படி லெஃப்ட் ரைட்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள். அவரையும் என்ன செய்யறது இல்லை, சாமி விடுறது இல்லை, அரவணைச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது, நம்ம அதையும் பார்த்துக்கிறணும். சரியா?